ஸோ நம்பர் இல்லை ஒரு கேரக்டரா இருந்தா அது இந்த எல்ஸுக்குள்ள வந்துடும். ஏன்னா நமக்கு நம்பரும் இருக்க போது கேரக்டரும் இருக்க போது அவங்க இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அஸ்கி வேல்யூ வச்சு நம்பருக்குள்ள கண்டிஷன் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு நம்பர் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதுல வர ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாது, லாஸ்டா இருக்க நம்பர் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு நம்பர் ஒன்று உள்ள வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த டிஜிட் வந்து செக் பண்ணிட்டே போவேன். ஏதோ ஒரு இடத்துல அதே மாதிரி அந்த நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த ஃபிளாக் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஃபிளாக் ஃபால்ஸ் ஆனால் அந்த கேரக்டர் பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த இஃபுக்குள்ளேயே வராது. சப்போஸ் வேற எதுவுமே நம்பர் அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னா அந்த ஃபிளாக் நான் ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள ட்ரூன்னு தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபிளாக் ட்ரூவாகவே தான் இருக்கும். ட்ரூவாக இருக்கனால உள்ள வரும், உள்ள வந்தோம்னா அந்த கேரக்டர் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இன்கேஸ் அது ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து இப்போ சாரி அது ஒரு எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா லெட்டரா இருந்தா அந்த லெட்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கா அப்படின்ற மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்ப இருக்கிற கேரக்டர்ல முன்னாடி வந்திருக்கா வரலையான்றது மட்டும் தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ ஐ வந்து ஆஹ் இதுல நிற்கும் போச்சுல 3 இருக்கும். 3 இருக்கும்போது இந்த எல்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வரும். உள்ள வரப்ப இந்த ரெண்டு செக் அதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த இது வந்திருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ நான் ஜேவ ஜீரோலேருந்து ஓட விட்டு ஐ வரைக்கும் ஓட விடுவேன். அப்படி வரும்போது எங்கனையாவது ஒரு தடவை அந்த கேரக்டர் வந்துருச்சுன்னா ஃபிளாக் ஃபால்ஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஃபிளாக் ட்ரூவாகவே இருக்கும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வரவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ உள்ள வந்து பிரிண்ட் பண்ணிடும். அப்படி இல்லை வந்திருந்து அதுக்கு இப்போ ஆல்ரெடி ஏ வந்து இங்கே வரும்போச்சுல ஆல்ரெடி முன்னாடி வந்திருக்கு. ஸோ உள்ள போவோம், உள்ள போனோம்னா ஃபிளாக் ஃபால்ஸ் ஆயிரும். கேட்கலையா? கேட்கலையோ? கேட்கல. கேக்குது, கரெக்டா கேக்குது. நோ ப்ராப்ளம். ஹலோ. ஓகே சார். நோ ப்ராப்ளம். இப்போ ஏ வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு ஏ வந்திருக்கு. ஸோ இந்த இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளுக்குள்ள போயிடும். இந்த இதுக்குள்ள போனோம்னா ஃபால்ஸ் ஆயிரும். ஃபிளாக் ஃபால்ஸ் ஆனால் இந்த கண்டிஷன் ட்ரூவே இல்லை. ஸோ அதை பிரிண்ட் பண்ணாது, அது அப்படியே லூப் கண்டினியூ ஆயிரும். அதே சமயம் இப்போ இந்த பிஏ பார்க்கும்போதுலையும் அதே மாதிரி இந்த கண்டிஷன் இந்த இஃப் ஃபெயில் ஆயிரும். இந்த இஃப் ஃபெயில் ஆனதுனால இந்த இந்த எல்ஸுக்குள்ள வரும். எல்ஸுக்குள்ள வந்து ரன் ஆகும் போச்சுல இந்த கண்டிஷன் கடைசி வரைக்கும் பாஸே ஆகாது. ஏன்னா முன்னாடி இந்த கேரக்டரே இல்லை. ஜீரோலேருந்து ஐக்கு முன்னாடி வரைக்கும் தான் பார்க்கும். ஸோ அந்த கேரக்டரே இல்லை. அதனால இது பாஸ் ஆகி உள்ள வந்தால் தான் ஃபிளாக் ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபிளாக் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இஃபுக்குள்ள வரும். இது ஃபிளாக் இப்போ ட்ரூவா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் செக் பண்ணும். இதுல வந்து கேரக்டர் ஐ வரைக்கும் செக் பண்ணா போதும். லெட்டர் வந்து அந்த I+1 அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்திருக்கான்னு தான் பார்க்க போறோம். ஸோ I+1 லென்த் வரைக்கும் பார்க்கும். இது ஐக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கும். அவ்வளவுதான் சார். அந்த அந்த ஆர்டர் கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல ஏ பிரிண்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஏ உள்ள வரும். உள்ள வரும்போதுல பூலியன் ஃபிளாக் வந்து ட்ரூன்னு இருக்கும். ஸோ அது வந்து நம்பரான்னு சொல்லிட்டு இந்த இஃப் கண்டிஷன் பார்க்கும். நம்பர் இல்லை. ஸோ இந்த எல்ஸ்குள்ள வந்துடும். எல்ஸ்குள்ள வந்தோடனே ஜே ஈக்குவல் டு 0 ஐ ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த லூப் உள்ளே வராது. இந்த லூப் வந்து இவ்வளவு தூரம் இருக்கு. ஸோ இந்த லூப்புக்குள்ளே வராது. லூப் உள்ளே வரனா டேரக்டா இங்க வந்துடும். ஃபிளாக் ஆல்ரெடி நான் மேல ட்ரூன்னு தான் செட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபிளாக் ட்ரூவா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஏன்னு பிரிண்ட் ஆயிரும். ரெண்டாவது ஒன்னுன்னு சொல்லிட்டு உள்ள வரும். ஒன்னுன்னு சொல்லி உள்ள வரும்போதுல அடுத்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனோம்னா இங்கே பார்க்கும். J+1 வந்து இன்புட் டாட் லென்த்தை விட லென்த் வரைக்கும் போய் பார்க்கணும். போறப்ப அடுத்த கேரக்டரை பார்க்கும். அந்த கேரக்டரே ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டுமே ட்ரூ ஆயிரும். ஸோ இங்க ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆனோம்னா தேவையில்லாம லூப் சுத்த வேணாம் அப்படின்றதுக்காண்டி பிரேக் போட்டுடுவேன். ஸோ ஃபர்ஸ்டே பிரேக் அடிச்சிடும். பிரேக் அடிச்ச உடனே இந்த லூப் மட்டும் பிரேக் ஆகும். ஸோ இந்த இஃபுக்குள்ள வரும். இஃப் ஆல்ரெடி ஃபால்ஸ். ஸோ செக் பண்ணாது, அப்படியே மறுபடியும் மேலே போயிடும். ரெண்டாவது ஒன்றை பார்க்க போகும். இதே கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வரும். இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் I+1 எங்கேயாச்சும் ஒன்று வந்திருக்கான்ட்டு பார்க்கும். எங்கேயுமே வந்திருக்காது. ஸோ இந்த இஃபுக்குள்ள போவே செய்யாது. ஸோ கடைசி வரைக்கும் ரன் ஆகி முடிஞ்ச உடனே இந்த ஃபிளாகுக்கு வரும். ஃபிளாகுக்கு வந்தோடனே சிஸ்டம் டாட் அவுட் அந்த கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா வேற எந்த அறையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அப்படியே அந்த ஸ்ட்ரிங்லேருந்து கேரட் போட்டு எடுத்துருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் அப்படியே போட்டு பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஏ வரும். ஏ வந்தோடனே இந்த இஃப் கண்டிஷனே ஃபெயில் ஆயிரும். ஸோ எல்ஸ் உள்ள போயிடும். உள்ள போனோடனே இதுக்கு நமக்கு இப்போ என்ன தேவைன்னா இந்த ஐக்கு முன்னாடி எங்கேயா ஏ வந்திருக்கான்னு தான் பார்க்கணும். ஏ வந்திருந்தா அதை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஏ வரலன்னா அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜீரோலேருந்து பார்க்க போறேன். இந்த ஐ வரைக்கும் பார்க்க போறேன். ஸோ போய் பார்க்கும்போதுல ஃபர்ஸ்ட் கேரக்டரே 0 தான், ஏ தான். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஏ இருக்கு. அதனால நான் ஃபிளாகை ஃபால்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த இடத்துல பிரேக் போட மறந்துட்டேன். இதுலேயும் நான் பிரேக் போட்டாலும் லூப் வந்து தேவையில்லாம ஓடாது. ஸோ ஃபிளாகை ஃபால்ஸ் பண்ணதுனால இப்போ ஃபிளாகை வந்து பார்க்கும், அது ஃபால்ஸு. ஸோ உள்ளேயே போகாது. ஸோ பிரிண்ட் பண்ணாது.
மறுபடியும் இந்த ஏயை பார்க்கும். இந்த ஏயை பார்க்கும்போது அதே தான் நடக்கும். இங்க வரும் இது ஃபிளாகை ஃபால்ஸ் ஆக்கிரும். இப்போ ஃபிளாக் ஃபால்ஸா இருக்கனால உள்ள வந்து பிரிண்ட் பண்ணாது. அப்புறம் பிஏ பார்க்கும். பிஏ பார்க்குறப்ப இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிரும். இந்த கண்டிஷன் உள்ள வரும். இதுக்குள்ள வந்து இந்த கேரக்டர் ஆல்ரெடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஐக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கான்னு. ஐக்கு முன்னாடி வரைக்கும் எப்பவுமே வரவே இல்லை. ஸோ இந்த ஃபிளாக் வந்து இப்போ ட்ரூவாகவே தான் இருக்கும். ஃபிளாக் ட்ரூவா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ரொட்டீனா நடக்கும். இப்போ இந்த பிஏ பார்க்கும், ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ ஃபிளாக் ஃபால்ஸ் ஆயிருக்கும். இந்த டூவை பார்க்கும் போச்சுல டூவை பார்த்தா இதுக்கு அப்புறத்துக்கு தான் செக் பண்ணும். ஸோ I+1 பார்க்கும்போது I+1 2 தான். ஸோ அதை பிரிண்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் டூவை பார்க்கும். டூவை பார்த்தோன்னே பிரிண்ட் பண்ணி விட்டுரும். சூப்பர் 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 புரிஞ்சிச்சு. இவர் சொன்ன பாயிண்ட் என்ன அப்சர்வ் பண்ணனா, அது நீங்க லெஃப்ட்ல இருந்து பரவணும், லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும், திரும்ப ரைட்ல இருந்து போகணும், தனியா ரைட்ல இருந்து பார்க்காம இவர் இப்பவும் லெஃப்ட்ல இருந்து தான் பார்க்கறாரு. பார்த்துட்டு அப்புறம் ரைட் டிராவல்ஸ் செக் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? டபுள் சைடு அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றாரு. தேங்க்யூ. செல்வங்க ஷேர் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ சார். ஓகே ஸ்க்ரீனை கிளாஸ் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவா. ஹலோ ராஜகோபால் லியோ ஏன் போட்டதுல வருது நீ கேளு மைக் ஆன் பண்ணியா? பேசுங்க. செல்வகணேஷ் பேசுறீங்களா? எதுவும் கேட்கல. ஹலோ செல்வகணேஷ் எதுவும் கேட்கல. நான் பேச கேக்குதா? கேட்கல. மைக் ஆன் பண்ணிருக்காங்களா? மைக் ஆன் செல்வகணேஷ் மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குன்னு சொல்லுங்களா. ஹலோ பேசுறீங்களா செல்வகணேஷ்? பேசலாம் பேசலையா? கேட்கவில்லை சார். கேட்கலப்பா. மைக் உரி விடு. அதை உரி விட்டு பேசு கேட்கும். ரியூட் பேசினா கேக்குமா? கேக்குதா? ஓகே சூப்பர்ரா. இப்ப கேக்குதா? ஓகே சூப்பர். சார் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோபால் மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். ஆனா அவன் வந்து பூலியன் ஃபிளாக் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணி பிரிண்ட் அடிக்கான் அப்படிதானே. ஆனா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பூலியன் ஃபிளாக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிதானே. ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு ஐல உள்ள நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகணும். அதாவது இன்புட்ல உள்ள நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகணும் அப்படிதானே. ஸோ அவன் பூலியன் ஃபிளாக் போட்டு ஒரு விஷயத்த பிரிண்ட் அடிக்கான். நான் வந்து லேபிள் இதுக்கு ஒரு லேபிள் பேர் வச்சு அதை நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே லேபிள் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நான் செல்லான் பேர் வச்சிட்டேன். கண்டினியூ செல்லான் கொடுக்கும்போது எனக்கு இதோ இந்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆகிடும். அவ்வளோதான் சார். சார் புரியுதா? தம்பி சொல்லுங்க, இந்த ஆம்பிகியூட்டி எப்படி சால்வ் பண்ணீங்க? ஆம்பிகியூட்டியா? அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் ஆம்பிகியூட்டி சொல்லி தாமரேசன் சொன்னார்ல சார். அது ஆம்பிகியூட்டியெல்லாம் என்னன்னு தெரியல சார். ஆனா நான் ஒரு பூலியன் ஃபிளாக் போட்டு இதை இங்க ஒரு கோபால் என்ன பண்ணியிருந்தோம்னா இங்க ஒரு பூலியன் ஃபிளாக் போட்டான். அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ண மாட்டான். இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஒரு ட்ரை ரன் பண்ணுங்களா. இன்புட்ல வந்து A11 இன்புட் மாத்துங்க. புரியல சார். இன்புட்ல A11 BB அப்புறம் 22 அவ்வளவுதானே சார்? மிச்சலாம் டெலிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரன் பண்ணட்டா? அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுங்க. 22 அப்புறம் அப்புறம் 22 உள்ளது அப்புறம் டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா சார்? இப்போ ஸ்டெப் இப்போ ரன் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்ட்டா? அவுட்புட் எங்க வருது? கரெக்ட் தானே சார்? கரெக்ட். எங்கடா தெரியுது? அவுட்புட் காட்டுங்க. கீழ இருக்கு. நான் தான் எடுத்து பார்க்கணுமா? ஓகே A1 B2 ஓகே. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முதல்ல A வருதா? இப்போ வந்து A வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸாங்கிறத நான் எப்படி செக் பண்ணுவேன்னா அது முன்னாடி வந்திருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து
இந்த லூப் ரன் ஆகும், இந்த இடத்துல ஏ இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும்னா அது கேரக்டரு. ஸோ கேரக்டர் படி கரெக்ட் ஆனோடனே இந்த இடத்துல 0 இருக்கும், இதுவும் 0. ஏன்னா இது முன்னுக்கூட்டி வேற ஒன்றும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் எனக்கு இந்த இந்த இதுக்குள்ளேயே போகாது. ஸோ எனக்கு இந்த இந்த விஷயம் வந்து பிரிண்ட் ஆயிடும். அடுத்தால 1. ஸோ எனக்கு இந்த இஃப்க்குள்ளேயே வராது, எல்ச்சுக்குள்ளே போயிடும். எல்ச்சுக்குள்ளே போயிட்டு நான் வந்து அதுக்கு அப்புறம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிடும். ஸோ இப்போ 1ல் இருந்துட்டு அதுக்கப்புறம்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு 1 கிட்டக்கே இன்னொரு 1 வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும். இந்த கண்டிஷன் பாஸ் ஆன உடனே நான் கண்டினியூ செல்வான்னு போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு நான் செல்வான்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ நான் கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்த தொட்ட உடனே எனக்கு இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இந்த இடம் எனக்கு வந்து ஸ்கிப் ஆயிரும். ஸோ நான் வந்து ஒன்னை ஸ்கிப் அடிச்சிருவேன். அதாவது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை ஸ்கிப் அடிச்சிருவேன். அடுத்தால இப்போ இந்த 1க்கு வருவேன். இந்த எஃப் ஃபெயில் ஆகும், இந்த இஃப் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த எல்ச்சுக்குள்ளே வருவேன். இந்த 1லேருந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் 1 வருதான்னு பார்ப்பேன். அது வரலை. ஸோ இந்த இஃப்க்குள்ளே எனக்கு போகாது. ஸோ எனக்கு கண்டினியூவே ஆகாது. ஸோ அந்த 1ஐ நான் வந்து பிரிண்ட் அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த பியை பார்ப்பேன். ஸோ நான் இந்த இடத்துக்கு வருவேன். அதுக்கு முன்னுக்கூட்டி ஏதாச்சும் பி வந்திருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா 0ல் இருந்துக்கிட்டு இப்போ ஐனா இந்த இந்த இடத்துல இருப்பேன். இதுக்கு முன்னாடி உள்ள இந்த பி வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கு முன்னுக்கூட்டி எந்த ஒரு பியுமே வரலை. ஸோ எனக்கு இந்த இஃப்க்குள்ளே போகாது. ஸோ நான் இந்த இடத்துல பிரிண்ட் அடிச்சிருவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பி இந்த இடத்த பார்ப்பேன். அதுக்கு முன்னுக்கூட்டி ஏதாச்சும் பி வருதான்னு பார்ப்பேன். சப்போஸ் பி வருது அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும். இந்த கண்டிஷன் பாஸ் ஆகி கண்டினியூ செல்வான்னு போட்டிருக்கேன். இந்த லூப்போட பேர் செல்வா. ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு லூப் வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி லூப்பை சுற்றி சுற்றி அவுட்புட் வந்துடும். கோபால் மாதிரியே தான். நான் வந்து பூலியன் ஃபிளாக் மட்டும் யூஸ் பண்ணலை. அதுக்குள்ளே லேபிள்டு லூப் யூஸ் பண்ணி லேபிள் கண்டினியூ தொட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன். அவ்வளோதான் சார். சூப்பர். ஓகே, 2 பேரும் கரெக்டாக வந்துருக்கா. நோ ஸ்பேஸ் அப்படிதான். என்ன சார்? நோ நியூ ஸ்பேஸுங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ. நோ நியூ ஸ்பேஸ். ஆமாம் ஸ்பேஸ். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. பாய். சூப்பர், கட் பண்ணிக்கலாம். எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண முடியாது.